யூடியூபர் ஷவுக்கு சங்கர். ரொம்ப நாளாக அவர் யூடியூப்பில் வராமல் இந்த யூடியூப்பே விரிச்சோடி போன மாதிரி இருக்குது. ஏன்னா சின்ன பாயிண்ட் கிடச்சாலும் அப்படியே மலை அளவுக்கு எரிமலை அளவுக்கு அப்படியே எரிச்சு கொண்டு போயிடுவார். அப்படியே அந்த மாதிரி கர்ஜிப்பார் நம்ம யூடியூபர் ஷவுக்கு சங்கர். அவர் கொஞ்ச நாள் யூடியூப் பக்கமே வரல. அவரை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி திருச்சியில் வந்து வருண் ஐபிஎஸ் சில மஜாலாம் பண்ணியிருக்காரு. அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். யூடியூபர் ஷவுக்கு சங்கர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசினாலே அடி விழுவுதுங்க. புரடியிலே அடிக்கிறாங்க. அடினா அடி சாதாரண அடி இல்லை, மண்டையிலே விழுவுது அடி. அந்த மாதிரி யூடியூபர் ஷவுக்கு சங்கர் என்னென்னா சின்ன ஒரு பாயிண்ட் கிடச்சாலே போதும். இப்போ நேரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா 200 பக்கம் ஆதாரம், அந்த 200 பக்கம் ஆதாரமும் அவர் வச்சுருப்பார். நிறைய யூடியூபருக்கெலாம் அது கிடைக்காது. அந்த ஆதாரத்தையே வச்சுருப்பார். அதாவது அடி அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே குடும்பம் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த குடும்பத்துக்குள்ளே போய் என்ன நடக்குதுங்கிற வரைய விரிவாக எடுத்துகிட்டு வந்து பேசுவார். அப்படிப்பட்ட ஆள் நம்ம யூடியூபர் ஷவுக்கு சங்கர். அப்படிப்பட்ட யூடியூபர் ஷவுக்கு சங்கரை அடித்து படுக்க வச்சுட்டானுங்க. அந்த வீடியோவை தான் நம்ம பேசிகிட்டே இருக்க போகிறோம். ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரோட வீட்டுக்கு கதவெல்லாம் உடச்சானுங்க, கடப்பாரெல்லாம் வச்சு இடித்தாங்க. பெரிய கிரேன் மட்டும்தான் கொண்டு வரல, ஃபயர் சர்வீஸ்லாம் வந்து நிறைய ஆள் ஏதோ ஒரு பெரிய தீவிரவாதி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அரெஸ்ட் பண்ணாங்க. வீட்டெல்லாம் உடச்சிட்டு வந்தால் அவர் உள்ளே கால் மேலே கால் போட்டுட்டு ராஜா மாதிரி உட்காந்துருந்தார். எதுக்காக அப்படி பண்ணானுங்க? அவர் அரெஸ்ட் பண்ண போனாங்கன்னா இந்த ஆட்சியில் நடக்கிற அக்கிரமத்தை எடுத்து வச்சு பேசினார். தொடர்ந்து பேசினார், வேறு ஒன்றும் இல்லை. அப்பப்போ பேசலை, தொடர்ந்து பேசினார். வேணா பேசிகிட்டே இருக்கான், அவனை அடித்து உட்கார வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அடினா அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. வடிவேல் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறானடா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்லலாம். அந்த மாதிரி அடி மேலே அடித்தாலும் தாங்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் வாயை போட்டு அமுக்கி ரப்பர் ஸ்டாம்ப் போட்டு விட்றணும், அப்படி இப்படின்ட்டு பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி விட்றணும். அதுமாரி பார்த்தாங்க. அப்படியே அந்த அது மாதிரி சூழ்நிலையில் தான் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து அதிரடியாக அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் அவரை ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க அம்மா தரப்புலேருந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இவரை கைது பண்ணதை வந்து ரத்து செய்ய சொல்லி ஜாமீன் வழங்க சொல்லி அவங்க அம்மா தரப்புலேருந்து இது பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு 3 மாத இடைவெளியில் வந்து ஜாமீனில் வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் தரப்புலேருந்து வந்து நீங்கள் வீடியோ போடவே கூடாது, வீடியோ போட்டால் வேறு மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு அவரை கண்டித்து இதுவரையும் அவர் வீடியோவே போடல. அதுதான் யூடியூப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு. தமிழ்நாடு அரசு என்னென்ன செய்யுது இப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்தில், அதாவது இந்த இப்போ வருண் ஐபிஎஸ், நேரு ஊழல், இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அவரெல்லாம் வந்து அப்படியே வெறித்தனமாக பேசுவார். எங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு பேச தெரியாது, ஆனால் அவர் அப்படியே வெறித்தனமாக பேசுவார். என்னென்ன தப்பு பண்ணியிருக்கானுங்க அப்படியே அடி வரையும் கொண்டு வந்து போலீஸுக்கு ஈஸியாக வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். அமலாக்கத்துறை கூட அந்த அளவுக்கு பண்ணாது, இவர் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார். பாருங்கள் இவ்வளோ டீட்டெயில் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருப்பார். போலீஸுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், அமலாக்கத்துறைக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இவர் கொடுக்குற பாயிண்ட்டை வச்சு அமலாக்கத்துறை வேலை செய்யும். அந்த அளவுக்கு பேசுவார், பயங்கரமாக பேசுவார். இப்போ இது மாதிரி யூடியூப்பில் வீடியோ போடாமல் இருக்கிறபோது இப்போ என்னென்னா மறுபடியும் இவரோட கேஸ் 2 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் வந்துச்சு. இந்த 3 மாதம் தான் ஜாமீன் கொடுத்துருந்தாங்க. அந்த ஜாமீனை ரத்து செய்ய சொல்லி அரசு தரப்புலேருந்து வக்கீல் வந்து வாதாடினாங்க. அவங்க அம்மா தரப்புலேருந்து வந்து அந்த ஜாமீனை வந்து நீட்டிக்கணும், இவரை விடுதலை பண்ணணும்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த இதில் ஆக்சுவலாக வந்து இவர் ரொம்ப மனசளவில் ரொம்ப இதாகிட்டார், ஸ்டெட்டெல்லாம் வச்சுருக்கு, உடம்பு முடியாமல் இருக்கிறான், மனசளவில் ரொம்ப ரொந்து போயிட்டான், இந்த ஜாமீனை நீட்டிக்கணும் இல்லைன்னா ரத்து செய்யணும், விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டிருந்தாங்க. அரசு தரப்புலேருந்து வந்த வக்கீல் என்ன பண்ணியிருந்தாங்க, இல்லை இவர் உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, ஆரோக்கியமாக தான் இருக்கார், இன்னும் வாய்க்கொழுப்பு அடங்கலை, வேணால் நீங்கள் யூடியூப் பாருங்கள், யூடியூப் பேசிக்கிட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வக்கீல் சொன்னாங்க. உடனே ஜட்ஜி கோவமாகி, ஆயா எங்களுக்கு இருக்கிற வேலையே எங்களால் பார்க்க முடியல, யூடியூப் பார்க்குறது தான் எங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக கத்தி என்ன பண்ணிட்டாரு, யூடியூபர் ஷவுக்கு சங்கருக்கு ஆதரவாக என்ன பண்ணிட்டாங்க, தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கை நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. இனிமேல் இவரோட கேஸு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு ஜாலியாக சுதந்திர பறவை மாதிரி சுற்றலாம். இருப்பினும் என்னென்னா இந்த யூடியூபர் ஷவுக்கு சங்கர் இல்லாதது இந்த யூடியூப்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு தான் சொல்லலாம். ஏன்னா சில சின்ன சின்ன தவறுகளை, இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை நுணுக்கமாக கண்டுபிடிச்சி நுணுக்கமாக பேசுவார். அந்த அளவுக்கு திறமை படைச்ச ஒரு யூடியூபர் ஷவுக்கு சங்கர். அவர் இல்லாதது இந்த யூடியூப்புக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு, தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி திருச்சியில்
வருண் ஐபிஎஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லோரும் நேர்மையான அதிகாரி, நேர்மையான ஐபிஎஸ், இவரை மாதிரி ஒரு அதிகாரியெலாம் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய வரம் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தர் அமைச்சர் நேரு சம்மந்தப்பட்ட ஆள்களுக்கு ஒரு மனோஜ்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ஒரு புரோக்கருக்கு ஆக்சுவலாக ஒரு வாட்ஸ்அப் சேட் பண்ணியிருக்காரு. அந்த வாட்ஸ்அப் சேட்டு வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த மனோஜ்குமாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் சேட் பண்ணியிருக்காரு. என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காருன்னா, அந்த புரோக்கரை வந்து சீஃப்னு சொல்லி பேசி அனுப்பிச்சிருக்காரு. இப்போ அமைச்சரை ஐயான்னு சொல்லலாம், அமைச்சரை சீஃப்னு சொல்லலாம், இதுமாரி பெரிய ஆட்களை சொல்லலாம். யாரோ ஒரு புரோக்கரை சீஃப்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன ஹெல்ப் கேட்டிருக்காருன்னா, இதுமாரி இந்த திருச்சியில் இருக்கார், அவர் திருச்சியில் வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் சென்னையில் உள்ளவங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சேட் மூலயமா பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு டெண்டரை, அதாவது என்ன டெண்டர் நான் சொல்கிறேன், இந்த டெண்டரை வந்து இவருக்கு முடிச்சு கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டில் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுக்காக சில பேர்கிட்ட இவருக்கு முடிச்சு கொடுக்கறதுக்காக அவர்கிட்டேருந்து பல லட்சம் பல கோடியெல்லாம் வந்து லஞ்சமாக பணம் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கு சில காவல்துறை அதிகாரிகள்லாம் பயன்படுத்தியிருக்கிறாரு. சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கை சரி செய்யக்கூடிய இப்படிப்பட்ட காவல் அதிகாரி இல்லை இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையாங்கிறது நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சட்டம் கடுமையாக இருக்குது, ஐபிஎஸ் அதிகாரிகள் கடுமையாக இருக்காங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள் கடுமையாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம நாட்டிலையும் ரோட்லேயும் சரி நிம்மதியாக நடந்து போக முடியும். இவங்களே இந்த மாதிரி இருந்தாங்கன்னா நாளைக்கு நம்ம நோட்டில் நம்ம வீட்டு பெண்களை எப்படி தனியாக அனுப்ப முடியும்? வேலியே பயிரை மேய்ஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வருண் ஐபிஎஸ் விஷயத்தில் கரெக்டாக இருக்குது. என்ன அந்த டெண்டர்னா, இந்த தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதுக்கு சீருடை வழங்குவாங்கல்ல, அந்த சீருடை வழங்குற டெண்டரை வந்து இவருக்கு மாற்றி கொடுக்கணும். அந்த அப்படி மாற்றி கொடுத்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு ஒரு லஞ்சம் தருவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவருக்கு. இல்லை பல கோடி சம்பாதிச்சிருக்காரு, இது மாதிரி எத்தனை வருஷம் சம்பாதிச்சிருக்காரு, எவ்வளோ நாள் சம்பாதிச்சிருக்காருங்கிறது நமக்கு தெரியலை. நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை. இதை பற்றி நம்ம விரிவாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் எதுக்காக வருண் ஐபிஎஸ் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு நம்மளை காக்க வேண்டிய இந்த வருண் ஐபிஎஸ் இவரே இப்படி பண்ணியிருக்காரு. இதை நினச்சி கூட பார்க்க முடியல. நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம வீட்டில் ஒரு திருடன் வந்துட்டான், நம்மளை கொல்ல ஒருத்தன் கத்தி எடுத்துகிட்டு வந்துட்டான், நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னா நம்ம யார்கிட்ட போய் நிற்போம்? காவல்துறைகிட்டையும் ஐபிஎஸ் அதிகாரிகள்கிட்டையும். ஒரு சின்ன கான்ஸ்டபிள் நம்மளோட பெட்டிஷனை, நம்மளோட கம்ப்ளைண்ட்டை ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அடுத்தடுத்து எனக்கு ஐபிஎஸ் தெரியும், நான் ஐபிஎஸ் ஆஃபீஸ் போய்க்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் உள்ள அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படிங்க நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்படிப்பட்ட அதிகாரிகள் நம்ம நாட்டுக்கு தேவையா அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து பார்க்கணும். இது மாதிரியான ஒரு கேடுகட்ட அதிகாரிகள்லாம் இருக்கிறதுனால நாட்டு மக்கள்கள் சுதந்திரமாகவே செயல்பட முடியாது. இதை வந்து மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் மறுபடியும் மறுபடியும் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜ்குமார். இது பழைய ரூட்டு புது டென்ட்டு.